الله عليه وسلم الحج المبرور ليس له جزاء إلا الجنة وكما قال صلى الله عليه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي இறை இல்லமாம் திரு கஅபத்துல்லாஹ்வையும் இறுதி தூதர் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித ரவுலாவையும் நினைவிலும் கனவிலும் கண்டுகளித்து திரும்பவும் திரும்பவும் தரிசிக்கூடிய பாக்கியத்தை நம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நசீபாக்கி வைப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் சங்கிக்கும் நிறைந்த தாருஸ்ஸலாம் பள்ளியின் இமாம், தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகி பெருமக்களுக்கும், ஹஜ் கமிட்டியுடைய பொறுப்பாளர்கள் அனைவர்களுக்கும், அல்லாஹுடைய விருந்தாளிகளாக வந்திருக்கக்கூடிய ஹஜ்ஜாஜ் அனைவர்களுக்கும் என் முஹம்மன் சலாத்தை சொல்லி என்னுடைய சுருக்கமான ஹஜ்ஜுடைய விளக்கங்களை சொல்வதற்கு ஆசைப்படுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போ யார் யார் ஹஜ்ஜுக்கு போகிறீங்க? கை தூக்கம் வாங்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தையும் பயணங்களை இலகுவாக்கி ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜா அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜுடைய பயான் அல்ல இது. ஹஜ்ஜுடைய விளக்க கூட்டம். கொஞ்சம் கவனமாக கேட்கணும். அல்லாஹ் நம்ம எப்படியாவது ஹஜ்ஜு கூட்டு போயிடுவான் என்ற உறுதியில் நாம் இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களை அல்லாஹ் மக்பூலாக்கி வைக்கணும். எண்ணம், ஆசை மிக முக்கியம். அதில் கொஞ்சம் குளறுபடி வந்துச்சு, கஷ்டம். அல்லாஹ் நம்முடைய கலாக்கதில் ஹஜ்ஜு செய்யணும்னு இருந்துச்சுன்னு வைங்கள, நிச்சயமா அல்லாஹ் நாடியது நடக்கும். அல்லாஹ்வுடைய கலாக்கதிரை யாரும் மாற்ற முடியுமா? யாரும் மாற்ற முடியாது. வேடிக்கையா சொல்லுவாங்க, ஒரு ஹஜ்ரத் பயான் பண்ணாங்களாம், கலா கதிர் தான் வெற்றியாகும். அல்லாஹ்வுடைய கலா, அல்லாஹ் என்ன நிர்ணயிச்சிருக்கானோ அது நிச்சயமாக நடக்கும், அது சந்தேகம் இல்லை. அந்த பயானை கேட்டு ஒரு வாலிபர், படித்தவர், அவர் வந்து ஹஜ்ரத்து கேட்டாராம், ஹஜ்ரத் நீங்க சொன்னீங்க அல்லாஹ் கதிர் தான் வெற்றியாகும், கலா கதிரை யாரும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. சரி, நான் உங்களுக்கு சொல்றேன், மதி விதியை மாற்றும். மதினா என்னங்க? அறிவு. அறிவு இருக்கின்றதை விதியை மாத்திரும். உதாரணத்துக்கு இந்த பக்கம் வர்றாரு, அல்லாஹ்வுடைய கல்லாயின்னா கீழே விழுகணும் வண்டியில. ஆனா இவர் தன்னுடைய அறிவால அவரு சுதாரிச்சாட்டா விழுக மாட்டார். இந்த படிச்சவர் சொல்றாரு அஜத்துல. ஒரு கடை தோய்வு அடைகின்றது, அல்லாஹ்வுடைய கல்லா. ஆனால் இந்த வியாபாரி சுதாரிச்சா தோய்வு ஆகாது அப்படிங்கிற விளக்கங்கள் நிறைய கொடுத்தார். அஜத்து கேட்டு சொன்னாங்க, சரிப்பா டைம் ஆயிடுச்சு, நீ போ, இன்னைக்கு நீ கஞ்சி தான் குடிப்ப, போப்பான்ட்டாங்க. என்ன ஹஜ்ரத், இன்னைக்கு வீட்டில் கறி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன், அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் இருக்காதீங்க அப்படின்னு கொஞ்சம் கோபமாக பேசிட்டு வந்துட்டார். அது ஒரு முடிவு. ஹஜ்ரத் சொன்னதுக்கு மாற்றமாக நாம் நடக்கணும். வீட்டுக்கு வந்தார், மனைவி சமைச்சிட்டு இருந்தாங்க. சமையல் அறைக்கு போனார், பார்த்தா அங்கே கஞ்சி அந்த அம்மா காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க.
என்ன கஞ்சி காய்ச்சறேன்னு கேட்டார். எனக்கு இன்னைக்கு கஞ்சி குடிக்கணும்னு ஆசை, ஆனால் கஞ்சி காய்ச்சிட்டு இடம் இருக்குது. கஞ்சி குடிக்க மாட்டேன்னு நம்ம உறுதி எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம வெளியே கிளம்பிடணும். மனைவிக்கு தெரிஞ்சா உட்கார வச்சு குடிக்க வச்சிருவாங்க. மனைவி சொல்லாம வெளியே போறான்னு போயிட்டார். போனவருக்கு தூரம் போய் ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டார். கீழே இருந்தால் தான் கூப்பிடுவாங்க. மணி 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு. அந்த பக்கம் ஒரு கூட்டம் வந்துச்சு. மூட்டையோட கூட்டம் வந்து உட்காந்தாங்க. அவங்க பிரயாணம் செய்யக்கூடியவங்க. அவங்க அந்த இடத்துல பாத்திரத்தெல்லாம் எடுத்து அவங்க என்ன செய்றாங்க, கஞ்சி காய்ச்சறாங்க. என்னடா வீட்லேயும் கஞ்சி இங்கேயும் கஞ்சியா? சரி, அவங்க எல்லாம் பாத்திரத்தை கஞ்சி காய்ச்சிட்டு நீண்ட தூரத்தில் வந்தவங்க தானே, சரி நம்ம எல்லாம் கல்லா ஹாஜத் ஃபிஷ் ஷாப்லாம் போயிட்டு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டாங்க. போயிட்டு எல்லாம் வந்து கஞ்சி ஊற்றுறதுக்கான ஒருத்தர் உட்காந்து ஒவ்வொரு பாத்திரத்திலே கஞ்சி ஊற்றுறாரு. ஊற்றும் போது திடீர்னு மேலே பார்த்தாரு பாருங்க, மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கலாம். இந்த வாலிபன் மேலே உட்காந்துருக்கலாம். இந்த மேலே உட்காந்துருக்கான ஒருத்தர் சொன்ன உடனே மற்றவங்களாம் சொன்னாங்க, அந்த கஞ்சி சாப்பிட்றாதீங்க, இந்த கஞ்சியை சாப்பிட்றாதீங்க, அவன் விஷத்தை போட்டிருப்பான், நாமெல்லாம் செத்து போகணும்னு போட்டிருப்பான், சாப்பிடாதீங்க. யாரும் சாப்பிடல. அவனை கீழே இறக்குங்க. ஃபர்ஸ்ட் கீழே இறங்க மாட்டேங்கிறான். குடிச்சு மேலே 2 பேர் ஏறி கீழே இறங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கஞ்சி நீ குடிடா. நான் குடிக்க மாட்டேன். ஏன் குடிக்க மாட்டேன்? இப்போ எங்களையெல்லாம் சாகடிக்கின்ற ஆசை உனக்கு, குடிக்க மாட்டேன். 2 கையை 2 பேர் பிடிச்சிட்டாங்க. வாயை திறக்க மாட்டேன்ட்டான். குத்துன்னு குத்தினாங்க. குத்தி வாயை திறக்க வச்சு கஞ்சி ஊற்றினாங்க. மன கஞ்சி குடிச்சிட்டான். குடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு வந்தான். வீட்டிலேருந்து எதுக்கு வெளியே போனா? கஞ்சி சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு அப்படித்தான். அங்கே அடி வாங்கி கஞ்சி சாப்பிட்டான். வந்து வீட்டில் மனைவிக்கிட்ட சொல்லாமல் படுத்துட்டான். மறுநாள் பள்ளிக்கு போனான். ஹசரத்து கேட்டாங்க, என்ன பண்ண கஞ்சி குடிச்சியா அப்படின்னு. சொன்ன ஹசரத், கஞ்சி குடிச்சதில்லை, அடி வாங்கி கஞ்சி குடிச்சேன். ஹசரத் சொன்னாங்க, அல்லாஹ் உனக்கு அடியை வாங்கிட்டு கஞ்சி குடிக்கணும்னு கலாக்காதல் இருக்குது. அப்பதான் அவனுக்கு புரிஞ்சு, மதியினால என்ன செய்ய முடியாது, விதியை வெல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. நமக்கு அல்லாஹ் கலா கதிரில் நிச்சயமாக இருந்தால் செல்வோம் ஹஜ்ஜை நிறைவேற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் 3 மாசம் இருக்குது. கரெக்டா என்ன? பிப்ரவரி 5ஆம் தேதி நம்முடைய விமானம். மே 5. எத்தனை மாசங்க? அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் எல்லா பரக்கத்துகளையும் அந்த கஅபாவை பார்க்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி வைப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க. முக்கியமான விஷயம் இது. இப்ப இன்ஷா அல்லாஹ் நம்ம ஹஜ்ஜுக்கு பெறப்படும் போது நாம் இப்ப இருந்தே நம்ம என்ன செய்யணும்? ஹஜ்ஜுடைய பாடங்களை படிக்கணும். ஹஜ்ஜுடைய அந்த சூறால அல்லாஹ் எடுத்தவனைய நீ ஹஜ்ஜு செய்ய அல்லாஹ் சொல்லல. நீ அல்லாஹுவை பயந்து கொள், இத்தகுல்லாஹ், நீ அல்லாஹுவை அஞ்சிக்கொள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் பயந்து கொள். இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அலீம், நாளை மறுமையில் அந்த கியாமத்துடைய சப்தங்கள் கடுமையாக இருக்கும். இந்த கியாமத்தை பத்தியே அல்லாஹ் சொல்றான் ஹஜ்ஜுடைய பாடத்துல. பால் கொடுத்து கொண்டிருக்கூடிய தாய்மார்கள் தன் குழந்தைக்கு பால் கொடுப்பதை மறந்து விடுவார்கள். அந்த சத்தம். கர்ப்பிணியா இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் குழந்தை பெற்றெடுத்துவார்கள், அவங்களுக்கு தெரியாது இந்த சத்தம். எதுக்கு அல்ல ஹஜ்ஜுடைய பாடத்துல இதை மறுமை பற்றி சொல்றான்டா? மறுமை எந்த அளவுக்கு கடுமையோ பயமோ அதே போன்றுதான் ஹஜ் என்பது சாதாரணமான காரியம் அல்ல, அது மிக பயங்கரமானது. நீ அல்லாஹுவை அஞ்சிக்கொள். ஹஜ்ஜுக்கு போகாம நீ ஒரு தவறு செய்யற பிரச்சனை இல்லை. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து நீ தவறு செஞ்சா உனக்கு என்ன செய்வாங்க? ஒரு ஹாஜியா இருப்பான். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்காரு, இந்த தவறு செய்யறார்,
ஹஜ்ஜை சுட்டி காமிப்பாங்களா இல்லைங்களா? ஹாஜி எப்படி இருக்கணும்? அப்ப ஹஜ்ஜு என்பது சாதாரண காரியம் அல்ல. நாம் ஹஜ்ஜுக்கு முன்னால் தக்வாவை உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய பயத்தை. ஃபதஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா. கட்டி சாதங்களில் சிறந்தது இறையச்சம் என்ற கட்டி சாதம் தான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்ப இருந்தே நம்ம பயப்படணும். வட்டி வாங்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, தவறான பார்வையை பார்க்கக்கூடாது, தவறான விஷயங்களை கேட்கக்கூடாது, நம்முடைய நாவிலிருந்து தவறாக பேசக்கூடாது, அடுத்தவங்களை பற்றி புறம் பேசக்கூடாது, நையாண்டி பேசக்கூடாது. இதெல்லாம் இப்ப இருந்தே என்ன செய்யணும்? தவிர்த்து 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 பக்குவப்படணும். அப்பதான் நம்ம ஹஜ்ஜு கூடும். புரிஞ்சுங்களா? எதுக்கு அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய மாதத்தை ரபீல் அவ்வளவு வச்சிருக்காம்ல, ரபீல் ஆஹில் வச்சிருக்கலாம்ல, ஜமாத்துல் அவ்வல் ஜமாத்துல் ஆஹில் வச்சிருக்கலாம்ல. எப்ப ஹஜ்ஜுடைய மாதம் இருக்குது? ரமலானுக்கு பின்னாடி. அந்த ரமலான் ஒரு மாதம் நீ நோன்பு நோற்று, நீ தராவியை தொழுது, குர்ஆன் ஓதி, தர்மங்களை செய்து, நீ உன்னுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி ஒரு பக்குவமான பின்னாடி ஹஜ் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? ஹஜ் மாசத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். ரமலானுக்கு பின்னாடி ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ் 3வது மாசம். அப்ப நம்ம இப்ப இருந்தே நம்ம என்ன செய்யணும்? ஹஜ்ஜுக்கு தயாராகணுங்க. தயாராகலாம்ல. தவறான பார்வை இருக்கக்கூடாது, தவறான கேள்வி இருக்கக்கூடாது. 4 பேர் 3 பேர் பேசுறாங்க அடுத்தவங்களை பத்தி, கேட்கலாமா? ஒதுக்கிடணும். அடுத்தவங்களை பத்தி பேசலாமா? நமக்கு தேவையில்லைங்க இருக்குது அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு. அல்லாஹ் யார் யாருக்கு என்ன ரிஸ்க் கொடுத்துருக்கான்னு அல்ஹம்துலில்லாஹ். யாரோட ரிஸ்க்குறா யாராவது பிடிக்க முடியுமா? முடியாது. எந்த செயலும் கெட்ட செயல்களும் தவறுகளும் வாழ்க்கையில் இல்லாமல் கொண்டு வர வேண்டும், ஹஜ்ஜுக்காக வேண்டும். புரிஞ்சுங்களா? இப்ப இருந்து நீங்க என்ன செய்யணும்? உடம்ப பக்குவமா வைக்கணும், விழித்து பழகணும், தஹஜ்ஜத் தொழுது பழகணும், தொழுகையில பாபந்தியாக இருக்கணும், குர்ஆனை ஓதி பழகிடணும், திக்ர்கள் செய்து பழகணும், தர்மங்கள் கொடுத்து பழகணும். இப்படி எல்லாம் நன்மையான காரியங்கள் இப்ப இருந்தே நீங்க செய்ய ஆரம்பிச்சிடணும். செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அடிக்கடி நம்ம ஹஜ்ஜுடைய விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும் உலமாக்கள்கிட்ட. ஏன்னா மனிதன் மறதியாளன், நமக்கு தெரியாது, மறந்துடுவோம். நேற்று என்ன பேசணுங்கிறது இன்னைக்கு தெரியுங்களா? நேற்று என்ன சாப்பிட்டேன்னு கேட்டு பாருங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி தான் சொல்லி ஆகணும். நேற்று மத்தியானம் சாப்பிட்டது காலையில் சாப்பிட்டதுதான். காரணம் மறதியாளன் மனிதன். அதனால உங்களுக்கு முக்கியமான அகமியத்தான விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நான் பயான் சொல்லல. இப்ப இன்ஷா அல்லாஹ் நீங்க ஒரு 4-5 ட்ரெஸ் ஹஜ்ஜுக்காக வேண்டி ஹலாலான முறையில் சம்பாதிச்ச ட்ரெஸ் பார்த்துக்க. உங்களுடைய சம்பாதியத்தில் ஹலாலாக இருக்கும். பார்த்தா ஹஜ்ஜு கூடும். ஹராமான முறையில் சம்பாதிச்சா ஹஜ்ஜு கூடாது. ஹலாலான முறையில் சம்பாதித்த பணத்தில் ஹஜ்ஜு செய்வதுதான் ஹஜ்ஜு கூடும். அப்ப உழைச்சு நாம சம்பாதிச்ச ட்ரெஸ்ஸுகள் 4 எடுத்துக்கணும். துவைக்கிற சோப்பு, குளிக்கிற சோப்பு, பேஸ்ட், பிரஷ், மிஸ்வாக்கு, எஹ்ராமுடைய செட்டு. சொல்லுங்க. சரி, அது முடிச்சது. சரி சரி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.
عليك يا رسول الله. قرة عيني بك يا رسول الله. இன்ஷா அல்லாஹ் நம்ம முதல்ல போன உடனே உம்ரா தான் செய்வோம். உம்ராவுடைய ஃபரல் 2, வாஜிபு 2 எழுதிக்க. இதான் முக்கியம். பயாலாம் நிறைய கேட்டுக்கலாம். உம்ராவின் ஃபரலு 2, வாஜிபு 2. முதல் ஃபரது இஹ்ராம் கூடிய நியத். நியத் வைக்கிறோன்னு வைங்க. அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத ஃபயஸ்ஸர்ஹா லி வதகப்பல்ஹா மின்னி. உம்ரானுக்கு நியத் கூடிருமா? கூடாது. காரணம் நம்ம இஹ்ராம்ல இல்லை. எப்ப கூடும்? நமக்கு நாம இஹ்ராமுக்கு குளிக்கணும். நம்ம ஆடையெல்லாம் கழட்டணும். பனியன் இருக்கக்கூடாது, ஜட்டி இருக்கக்கூடாது, மேல ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை, தையல் இல்லாத ஆடை. 2 காலத்து இஹ்ராமுடைய நஃபில் தொழுகணும். தொழுத பின்னாடி நாம என்ன செய்யணும்? நியத்து வைக்கணும். அந்த நியத்து ஃபரது. ஃபரது மட்டும் பாருங்க. ஃபரல்ல குற்றம் வந்துட்டால், தவறு இழுத்தால் திருப்பி ஃபரல்ல செய்யணும். ஏன்னா வாஜிபுல குற்றம் வந்துட்டா ஒரு தம்மு, ஒரு ஆடு கொடுத்தாகணும். இப்ப ஃபரல்ல நியத்துக்கும் போது அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான் என்ற எண்ணத்தோடு நம்ம சொல்லணும். சொல்லும் போது வேற எந்த சிந்தனை இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைங்க போயிருச்சா, நம்முடைய கடைக்கு கடை திறந்துட்டாங்களா, அவங்களுக்கு அந்த காசு கொடுத்துட்டாங்களா, இந்த நியத்து, இந்த எண்ணங்கள் அங்க இருக்குது. நம்ம நாவல நியத்தை வைக்கிற கூடாது. அல்லாஹும்ம இன்னி, யா அல்லாஹ், உனக்கா நான் உம்ரா செய்ய நாடியுள்ளேன். என்னிடமிருந்து உம்ராவை நீ ஏற்றுக்கொள்வாக, லேசாக்கி வைப்பாயாக என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான் என்ற அந்த எண்ணத்தோடு சொல்லணும். இதான் ஃபரது. நியத்து கொள்ளும். அதாவது இஹ்ராம் கூடிய நியத். இரண்டாவது, மக்காவுக்கு சென்ற பின்னால் அந்த காபத்துல்லா இருக்கு பாத்தீங்களா, அந்த காபத்துல்லா வட சுத்தும், 7 சுத்து சுத்தும். அந்த 7 சுற்றுகள் சுத்துவது ஃபரது. காபாவுக்கு 4 மூலை இருக்குது. காபத்துல்லாவுக்கு 4 மூலை இருக்குது. பாருங்க, இதான் ஒரு மூலை, 4 மூலை. இது ஒரு மூலை. ருக்குனில் ஹிந்த், இந்தியாவுக்கு நேரா இந்த மூலை இருக்குது.
இந்த மூளை, இரண்டாவது மூளை ருக்குனுல் ஈராக், மூணாவது மூளை ருக்குனுல் ஷாம், ஷாம் நாட்டுக்கு நேரா இருக்கு. நான்காவது மூளை ருக்குனுல் யமன். 4 மூளை இருக்குது காபாவுக்கு. ருக்குனுல் ஹிந்துக்கு நேராத்தான் நின்று நாம நியத்து வைப்போம். தவாஃப் ஆரம்பிக்கணும், தவாஃப ஆரம்பிக்கணும். இந்த ருக்குனுல் ஹிந்து இருக்கு பாத்தீங்களா, பச்சை லைட் போட்டிருப்பாங்க அந்த செவுத்துல, பச்சை லைட், அதுக்கு நேரா நின்று நம்ம என்ன செய்யணும், தவாஃப் ஆரம்பிக்கணும். அந்த காபாவுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி, காபா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், மக்கா நீ போருவீங்க, மக்காவுக்கு போயிட்டாலும் அந்த எஹராமோடு தான், இங்கே தான் சென்னையில் நீயத்து வச்சிருவீங்க. நம்ம மக்காவுக்கு போயிடுவோம், அந்த பாபந்தியாக இருக்கணும். நீயத்து வச்சுட்டா தலையில தொப்பி போடக்கூடாது, அத்தர் பூசக்கூடாது, முடிகள் விழுகிற மாதிரி ஏதாவது செய்யக்கூடாது. பெண்களுக்கு தனி எஹராம் இல்லை, பெண்களுக்கு வலிமையான ஆடை தான். அவங்க முடி மட்டும் தெரியாத மாதிரி ஒரு தொப்பி ஒன்று போட்டுக்குவாங்க, அதான் அவங்களுக்கு எஹராம். கொசு நசக்கூடாது, ஈய நசக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, ஆசையான வார்த்தை பேசக்கூடாது, எஹராம் இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த எஹராமுடைய நியத்து வைக்கிறோம். வச்ச உடனேயே யா அல்லாஹ் உனக்காக உம்ரா செய்ய நாடியுள்ளேன், என்னிடம் உம்ராவை ஏற்றுக்கொள், லேசாக்கி வைப்பாயா என்று சொன்ன உடனே 3 முறை தல்பியா சொல்லுங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். தல்பியா 3 முறை சொல்லணும். ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. இந்த தல்பியாவை இந்த 3 மாசத்தை நீங்க மனப்பாடாக்கணும், தப்பில்லாம. ஸலவாத்தை நீங்க மனப்பாடாக்கணும். 360 நாள் மாணவன் படிக்கின்றார், படித்து எக்ஸாம்ல போய் எழுதினா தானே பாஸ் ஆக முடியுங்க. அதாவது இந்த 3 மாசம் நம்ம என்ன செய்யணும், ட்ரைனிங் தான். கடைசி வரைக்கும் வியாபாரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், கடைசி நாள் வரைக்கும் இவர்கள் ராவலையும் பகல்லையும் வியாபாரம் கொஞ்சம் கூட விடுறதில்லை. என்னமோ விரும்பும் மொத்தமா கபருக்கு போகும்போது அத்தனை கோடி கொண்டு போய் உள்ள கொட்டிடுற மாதிரி. ஹஜ்ஜு ஃபரதுங்க, வியாபாரத்தை கொஞ்சம் ஒதுக்கணும். அல்லாஹ் நமக்கு எப்பயும் கொடுப்பான். ரப்பு இருக்க வரைக்கும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. அதனால இப்ப இருந்த ட்ரைனிங் எடுக்கணும், என்னென்ன தேவையோ ட்ரைனிங். தல்பியா நல்ல தெளிவா சொல்லி பழகணும், ஸலவாத்துகள் தெளிவா சொல்லி பழகணும். அப்ப நியத்து வச்ச உடனே 3 முறை தல்பியா, 3 முறை ஸலவாத்து. இப்ப நீங்க பரப்பிட்டு போறீங்க, போகும்போது தல்பியாவோட தான் போகணும். இறங்கினாலும் தல்பியா, ஏறினாலும் தல்பியா, உட்கார்ந்தாலும் தல்பியா. இப்ப இந்த எஹராம கழட்டிடக்கூடாது. நீங்க போய் தங்குறீங்க அஜீசியால, 1 மணி நேரம் அங்க இருக்கிறோம், நம்ம கலர் வச்சு கட்டிடக்கூடாது. அதுக்கு தண்டனை குற்றையா, அது கஃபாரா கொடுக்கணும். உம்ராவை முடிச்சுதான் என்ன செய்யணும், மொட்டை அடிச்ச பின்னாடி தான் எஹராம் கழட்டணும். இப்ப நீங்க காபாவுக்கு போறீங்க, காபாவை பார்த்தவுடன் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. ஹஜ்ரத் அழகான வார்த்தை சொல்லிட்டீங்க. நான் எங்க வீட்டுல டெய்லி டிவியில காபா பார்த்துக்கிட்டே இருக்கிறேனே, என் பாவெல்லாம் போயிருமா? இந்த காபா பார்த்தாலும் பாவம் போகாது. எந்த காபா? அசலான காபத்துல்லாஹ். மக்காவை அந்த காபா பார்த்தா தான் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்த காபத்துல்லாஹ் பார்த்தவனே என்ன துஆ ஓதணும்? ஸல்லல்லாஹு என்ன ஓதுனாங்க? அல்லாஹும்ம ஜித் ஹாதல் பைத் தஸ்ரீஃபன் வ தஅலீமன் வ தக்ரீமன் வ மஹாபத்தன் வ ஜித் மன் ஷர்ரஃபஹு வ கர்ரமஹு மிம்மன் ஹஜ்ஜஹு வ அத்தமரஹு தஸ்ரீஃபன் வ தஅலீமன் வ தக்ரீமன் வ பிர்ரா. இந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி காபா பார்த்தவனே ஓதுனாங்க. காபாவுக்கு போகும்போது எப்படி போனாங்க? ஒட்டகத்தில் போகும் பொழுது அப்படியே பணிவா குனிஞ்சு போனாங்க. அந்த தாடிகள் எல்லாம் ஹதீஸ்ல வருது, தாடிகள் எல்லாம் அந்த ஒட்டகத்துக்கு மேல பட்டுச்சான். அந்த அளவுக்கு பணிவா போனாங்க. பெருமை எல்லாம் இங்க தூக்கி எறிஞ்சிடணும், முகஸ்துதி தூக்கி எறிஞ்சிடணும், புகழை தூக்கி எறிஞ்சிடணும். புகழுக்குரிய அல்லாஹ், நம்மள்ட்ட ஒண்ணும் இல்லை. புரிஞ்சுங்களா? ஹஜ்ஜு பெருமை இல்லைங்க. ஹஜ்ஜுக்கு போறேன்,
நான் ஹஜ்ஜுக்கு போறேன். பெருமையா இது? தொழுகைக்கு போறேமே தட்டி தட்டி சொல்றமா கதவுல, நான் தொழுகைக்கு போறேன்னு சொல்லிட்டு வரங்களா? நோன்பு வைக்கிறோம், சகல போய் ஒவ்வொரு வீடா தட்டி நான் இன்னைக்கு நோன்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு நோன்பு வைக்கிறோம். ஜக்காத்து கொடுக்கும்போது நான் ஜக்காத்து கொடுக்கிறேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு போய் கொடுக்கிறோம். இதே மாதிரிதான் ஹஜ்ஜி என்பதும் உறவுகள்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். அதுக்காண்டி சொல்லாம ஓடிடாதீங்க. போகும்போது உறவுகள்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். மற்ற நேரத்தில் ஆனா ஹஜ்ஜுக்கு போறேன்னு இவர் என்ன அடிக்கிறது? போயிட்டு வந்த பின்னாடி இவரை ஹாஜின்னு சொல்லாட்டி உடனே கோவந்துரும். என்னை ஹாஜி சொல்லுங்க, என்னக்கு பேருக்கு நம்ம ஹஜ்ஜி செஞ்சோம், எல்லாம் மக்பூலாக்கணும்ல. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நாம அங்க காபாவை போன உடனே பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இப்ப 7 முறை தவாஃப் செய்யற பாத்தீங்களா? 7 முறை தவாஃப். ருக்குனுல் ஹிந்த், ருக்குனுல் ஈராக், ருக்குனுல் ஷாம், ருக்குனுல் யமன். ருக்குனுல் யமன் வந்த உடனே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். ருக்குனுல் ஹிந்த் வரைக்கும் ஓதுவோம். இந்த துஆக்களை 7 சுத்துக்கு 7 துஆக்கள் இருக்குது. இல்லைன்னா 3ஆம் கலிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். நபிமார்கள்லாம் 3ஆம் கலிமா ஓதிருக்காங்க. என்னங்க? நபிமார்கள்லாம் 3ஆம் கலிமா தவாஃப்ல ஓதிருக்காங்க. காபத்துல்லா எப்ப கட்டப்பட்டுச்சு? எந்த அரசுடைய காலத்தில் கட்டுப்பட்டுச்சு? யாராவது சொல்லுங்களேன். அப்துல் அஜீஸா, ஃபஹதா, இப்ராஹிம் காலத்தில் கட்டுப்பட்டுச்சு. இது ஒரு மஷூரான ஒரு எல்லாம் அறிந்த விஷயம். கஅபத்துல்லா கட்டப்பட்ட காலம் எப்ப என்று சொன்னால், உலகத்துல ஒண்ணுமே இல்லை. மலக்குகளை அல்லாஹ் முதல்ல படைச்சிட்டான். மனிதர்கள்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் மலக்குகளை படைச்சிட்டான். மலக்குகள் எல்லாம் அப்படியே அல்லாஹ் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், இன்னி ஜாயிலுக ஃபில் அர்தி ஹலீஃபா, உலகத்தில் என்னுடைய பிரதிநிதிகளை படைக்க போறேன்னு அல்லாஹ் சொன்னான். என்னுடைய பிரதிநிதிகளை நாம தானுங்க மனிதர்களை படைக்க போறேன்னு அல்லாஹ் சொன்ன உடனே மலக்கு சொன்னாங்க, ஆலு அத்தஜஅலு ஃபீஹா, அவங்கள வாடி படைக்க போற ரப்பே, மை யுஃப்ஸிது ஃபீஹா, உலகத்துல ஃபசாது செய்வாங்க மக்கள், வயஸ்விகு திமா, சண்டை போட்டு ரத்தங்களை ஓட்டிக் கொள்வார்கள். அவங்கள வாடி படைக்க போற வ நஹ்னு நுஸப்பி பிஹம்திக வ நுகத்திஸ் லக், உன்னை நாங்க புகழ்ந்துகிட்டே இருக்கிறோம், தஸ்பீஹ் செய்துகிட்டு இருக்கிறோம். நாங்க இருக்கும்போது அவங்க எதுக்குன்னு சொன்னாங்க பாருங்க வடக்கள். அல்லாஹ் கோவம் வந்துருச்சு. எல்லா வடக்கள் கரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பெரும்பெரும் மலக்கள் ஜிப்ரீல், இஸ்ராஃபில், மீகால் மலக்கும் அல்லாஹ்வுடைய அர்ஷ வட சுத்தினாங்க. சுத்த அல்லாஹ்வுடைய கோபம் தந்துச்சு. அல்லாஹ் சொன்னா மலக்கள்கிட்ட, மலக்குகளே ஒரு காபாவை செய்து, ஒரு என்னுடைய வீட்டை செய்து அந்த மக்கால கொண்டு போய் வைத்து நீ சுத்துங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அப்பதான் சுத்தினாங்க. அதற்கு பின்னாடி அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து படைத்து கொஞ்ச நாள் சொர்க்கத்தில் வாழ வச்சுட்டு பிறகு உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்புறான். இந்தியாவில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஜித்தால ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டாங்க. 300 வருஷம் பிரிந்திருந்தாங்க. ஒரு பழத்தை சாப்பிட வேண்டாம்னு சொன்னது சைத்தான் சாப்பிட வச்சுட்டான். அந்த குற்றத்தை நினைச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அழுகுறாங்க. பிறகு அல்லாஹ்வுடைய காபாவுக்கு வலை சுத்தணும் அல்லாஹ் சொல்றான். அப்பதான் காபாவுக்கு வர்றாங்க. தவாஃப் ஆரம்பிக்கும் பொழுது மலக்கு தடுத்துட்டாங்க. யாரை தடுத்தா? யாருக்கு தடுத்தா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை. நீங்க முதல் நபராக காபாவை தவாஃப் செய்யணும்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு முன்னால் 2000 ஆண்டுகள் அங்க தவாஃப் செய்யறோம். எத்தனை ஆண்டுகள்? 2000 ஆண்டுகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் காபா படைக்கப்பட்டு விட்டது. இன்னும் அவ்வளவு பைத் ஆரம்ப வீடு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உலியா லின்னாஸ், மக்களுக்காக கட்டப்பட்டது பரக்கத்தான வீடு அல்லாஹ் சொல்றான். அப்ப காபத்துல்லா நம்ம தவாஃப் செய்யறோம். தவாஃப் செஞ்ச பின்னாடி 2 ரக்காத் வாஜிப் தொழுகணும். 2 ரக்காத் வாஜிப் தொழணும். வாஜிப் தொழுத பின்னாடி பிறகு என்ன செய்யணும்? அப்ப முதல் ஃபர்து என்னங்க? இஹ்ராம் கூடிய நியத். 2வது ஃபர்து தவாஃப் செய்யறது.
அடுத்தது என்ன இருக்குது? 2 வாஜிப் இருக்குது. முதல் வாஜிப், இப்ப நீங்க தவாஃப செஞ்சுட்டு 2 காத்து வாஜிப் தொழுவீங்க. தொழுதுட்டு தண்ணி குடிப்பீங்க, சப்தம் தண்ணி குடிச்சிட்டு நேரா சஃபா வருவீங்க. சஃபால வந்து யா அல்லாஹ் உம்ராவுடைய சஹி 7 முறை செய்கின்றேன், சஹியை ஏற்றுக்கொள்வாய், லேசாக்கி வைப்பாய் என்று காபாவை பார்த்து பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு சஃபாவுல ஆரம்பிச்சா இங்க சஃபா மருவாவுக்கு வருவீங்க ஒரு சுத்து. பிறகு மருவால இருந்து சஃபாவுக்கு வந்தா 2வது சுத்து, சஃபால இருந்து மருவாக்கு வந்தா 3வது, மருவால இருந்து சஃபாவுக்கு வந்தா 4வது, சஃபால இருந்து மருவாவுக்கு வந்தா 5வது, மருவால இருந்து சஃபாவுக்கு வந்தா 6வது, சஃபால இருந்து மருவாக்கு வந்தா 7வது. சஃபால ஆரம்பிச்சு 7வது சுத்து மருவால முடியும். இப்ப என்ன ஓதுறது? 4வது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து பியதில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நபிமார்கள் ஓதிருக்காங்க 4வது கலிமா. இது என்னங்க? சஹி செய்றது என்ன சொல்லுங்களே? வாஜிபு, முதல் வாஜிபு. இதை சஹி முடிச்சிட்டீங்க, பிறகு நேரா வரணும். வந்து ஆண்கள் முழுமையா மொட்டடிச்சிடணும், பெண்கள் கூந்தலை அவிழ்த்து கலிமாவை 2 சுத்தி முடிய வெட்டிடணும். அவங்களுக்கு வாஜிப். இப்ப 2 ஃபர்து 2 வாஜிப். முதல் ஃபர்து என்ன? இஹ்ராம் கூடிய நியத். 2வது ஃபர்து தவாஃப் செய்றது. 2 வாஜிப். முதல் வாஜிப் சஹி செய்றது, 2வது வாஜிப் முடி எடுக்கிறது. இப்ப உம்ராவுடைய ஃபர்து வாஜிப் தெரிஞ்சுச்சா? இதை மனசுல பதிய வச்சுங்க. 3ஆம் கலிமா நல்ல பாடமாக்கி, 4வது கலிமா பாடமாக்கிங்க. 3ஆம் கலிமா எப்போ ஓதுறது? தவாஃப்ல. 4ஆம் கலிமா சஹீல ஓதுறது. இன்ஷா அல்லாஹ் உம்ராவுடைய முடிவு இன்ஷா அல்லாஹ். பிறகு உம்ராவுடைய விஷயங்களா நிறைய அஸ்மாட்ட கேட்டுங்க, புரிஞ்சா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ஹஜ்ஜுக்கு வந்து டைம் ஆயிருச்சு. ஹஜ்ஜுக்கு வந்து ஹஜ்ஜுடைய ஃபர்து வாஜிபை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். சொல்லிடலாம்ல? சரி அஜா பேசட்டுமா? பேசு இன்ஷா அல்லாஹ். இப்ப ஃபர்துங்க. இப்ப ஹஜ்ஜு. ஹஜ்ஜு என்ன நமக்கு கடமை தானே? 5வது கடமை ஹஜ்ஜு. சரி, இப்ப நாம போய் உம்ராலாம் முடிச்சுட்டு தவாப் செய்வோம், எல்லா அமல் செய்வோம். பிறகு துல்ஹஜ் பிறை 8 அன்று அன்னைக்கு மக்ரீபுக்கு பின்னாடி, அப்ப 8க்கு 7வது காலையிலேயே உங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க? லெட்டர் இது போர்டில் எழுதி போட்டுருவாங்க. இன்று இரவு நாம மினாவுக்கு போகவும் எழுதி போட்டுருவாங்க. அப்ப நாம அன்னைக்கு என்ன செஞ்சோம்? பகல்ல ஹஜ்ஜுக்காக நான் குளிக்கின்றேன், எஹ்ராமுக்காக நான் ஹஜ்ஜுடைய எஹ்ராமுக்காக குளிக்கிறேன் நியத்து வச்சு குளிக்கணும். எல்லாம் ஆண்கள் பெண்கள் குளிக்கணும். குளிச்சு அந்த நியத்தோட குளிக்கணும். அப்ப சோப் போட்டுக்கலாம், ஷாம்பு போட்டுக்கலாம், எல்லாம் போட்டுக்கலாம். பிறகு எல்லாம் ரெடி ஆயிட்டு அன்னைக்கு மக்ரீபுக்குள்ளார எஹ்ராம் கட்டி ரெடி ஆயிக்கணும். ஆண்கள் வெள்ளாடை, தையல் இல்லாத ஆடை, பெண்கள் அதே மாதிரி தான். நல்ல ஒரு ஆடை, முடிய நல்லா எண்ணெய் போட்டு சீவி கொண்டு போட்டு அந்த தொப்பி மறைச்சுக்கணும். சரி, நைட்ல உட்காந்துருப்போம். பஸ் வந்துடும். பஸ் வந்தா பஸ்ல நம்ம கூட்டு போவாங்க மினாவுக்கு. கூட்டு போய் பிறை 8 அன்னைக்கு அங்க இருப்போம். பிறை 8 அன்று இருப்போம். அப்ப பிறை 8 அன்று மினாவில் தங்குவது சுன்னத்து. பிறை 8 அன்று தங்குவது என்னங்க? சுன்னத்து. பிறகு அன்று அங்க லொஹ்ரு, அஸ்ர், மக்ரிப், இஷா வரைக்கும் அங்க இருப்போம். பிறகு நடு ஜாமத்துல 12 மணிக்கு மேல பஸ் வந்துடும். அங்கிருந்து நமக்கு அரஃபாவுக்கு கூட்டு போயிடுவாங்க. வால்யூம் நமக்கு அரஃபா கூட்டு போயிடுவாங்க. அப்ப அரஃபாவுக்கு போன பின்னாடி அங்க சுபு தொழுவோம், லொஹ்ரு தொழுவோம், அஸ்ர், மக்ரிப், இஷா, மக்ரிப் வரை இது அஸ்ர் வரைக்கும் தொழுவோம். அப்ப அஸ்ர் கூட லொஹ்ரு அஸ்ர் ஜம்மு செய்வோம் அரஃபாவோட. அல் ஹஜ் அல் அரஃபா, அரஃபால தங்குறதா ஹஜ்ஜுங்கிறது, புரிஞ்சுங்களா? பிறகு 9 அன்று அரஃபால தங்குறதா ஹஜ்ஜு. என்னங்க? அதனால சுபு தொழுதுட்டு அங்க ரெஸ்ட் எடுத்துக்கணும். இந்த ஹஜ்ஜுடைய நேரம் லொஹ்ருல இருந்து மக்ரிப் வரைக்கும் தான் ஹஜ்ஜுடைய நேரம் அரஃபாவுல. நீ மினாலையோ முஸ்தலிஃபாவிலையோ மக்காவில இருந்தா ஹஜ்ஜு கூடாது, புரிஞ்சா? அதனால நாம அங்கதான் இருக்கணும். சரி, அரஃபா அன்னைக்கு தான் ஹஜ்ஜு கூடுங்க. எத்தனை பிறை? எத்தனை? 9. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்றாங்க, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஅன் இல்லல் ஜன்னah. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கூலி என்ன தெரியுங்களா? என்ன? சொர்க்கம்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு என்ன கூலி? சொர்க்கம். நம்ம பணம் கட்டி 6 மாசமா உட்கார்ந்துருக்கிறோம். எல்லாத்தையும் சொல்லிட்டு கஸ்டம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு பிளேட்ல 6 மணி நேரம் பறந்து மக்கா போய்
உம்ரா முடிச்சு தவா முடிச்சு பிறகு அந்த நாளை எதிர்பார்த்து மினாவில் தங்கிட்டு இப்போ அரஃபாவுக்கு வந்துட்டோம்ல. சரி, அரஃபாவில் எப்படி இருக்கணும்? சைத்தான் சும்மா இருப்பானா? இவ்வளோ பெரிய அந்தஸ்து அடைவதற்கு சும்மா விட்டுருவானா உங்களைய? என்னங்க, சொர்க்கத்தையே எல்லாம் தர்றீங்கிறான், அல்ல சைத்தான் சும்மா விடுவானா? இந்த மப்ரூரான ஹஜ்ஜி வேணும்னு சொன்னா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி வேணும்னு சொன்னா நீ எப்படி இருக்கணும்? அங்க அரஃபாவுல என்ன செய்யணும் அப்படின்னா, பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, தவறான பார்வை, அந்நிய பெண்களை பார்க்க கூடாது, எண்ணங்கள் இது தவறு வந்துடக்கூடாது, செல்லுகளை நோண்டிட்டு இருக்கக்கூடாது. அங்க போய் நோண்டாமா, செல்ல கையில வச்சுட்டாவே முடிச்சு, அந்த எந்த இடம் தெரியாது. சைத்தான் என்ன செஞ்சுருவான்? நப்சு சைத்தான் தான் ரொம்ப கெடுது. சைத்தானோட நப்சு ரொம்ப மோசமானது. அதை பார்க்கலாம் இதை பார்க்கலான்னு அந்த புனிதமான இடத்துல கொண்டு போயிடுவான் எல்லாம். அதனால அங்கே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சுபுக்கு பின்னாடி ரெஸ்ட் தரணும். கொஞ்ச நேரம் 9 மணிக்கு எந்திரிச்சு போய் உதுலாம் செஞ்சுட்டு துஹா தொழுகணும், அவுராதுகள் ஓதணும், கொஞ்சம் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுக்கணும். ஆமாம், உதுவோட லொஹுரி அசரை ஜம்ப் செய்யணும். ஒரு பாங்கு 2 ரக்காத் லொஹுர், ஒரு காமத் 2 ரக்காத் அஸ்ர், ஜமாத் நடக்கும், ஜமாத்தை தொழுகும். அதுக்கு பின்னாடி ஹஜ்ஜுடைய நேரங்கள் லொஹுர்ல இருந்து. அப்போ அதில் பயான் நடக்கும், திக்ரு நடக்கும், துவாக்கள் நடக்கும். நாம தனிப்பட்ட முறையில் நிறைய துவா அல்லாஹ்ட்ட கெஞ்சி அழுகணும். புரிஞ்சுங்களா? யாருடைய பார்வை தவறானதோ ஹஜ்ஜு கூடாது, யாருடைய நாவு தவறா பேசியதோ ஹஜ்ஜு கூடாது, யாருடைய செவி தவறாக கேள்வி கேட்டதோ ஹஜ்ஜு கூடாது, யாருடைய எண்ணங்கள் தவறாக இருந்ததோ எங்க அரஃபாவுல ஹஜ்ஜு கூடாது. நாம நினைச்சுக்கலாம் நம்மளும் ஏஹ்ராம் கட்டிட்டோம், ஹஜ்ஜு அரஃபால தங்கிட்டோம், குர்பானி கொடுத்துட்டோம், அது கொடுத்துட்டு இது கொடுத்துட்டோம், இங்க வந்து ஹஜ்ரத் ஹஜ்ஜுக்கு போயிட்டு விட்டேன். இந்த ஹஜ்ஜுக்கு யாருக்கு தெரியுங்க? அல்லாஹ்க்கு தெரியும். ஒரு ஹஜ்ஜு குடிச்சா கூடலேங்க ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜன்னா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கம் கூலி. அந்த சொர்க்க கூலி யாரு? உமர் ரலியல்லாஹு வந்தாங்க, அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு வர்றாங்க, ஹஜ்ஜுக்காண்டி வர்றாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, கண்ணுக்கு எட்டுகின்ற அளவு கூட்டம் இருக்குது. சஹாபாக்கள் சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, கூட்டம் அதிகமா இருக்குது, இந்த அத்தனை பேருடைய ஹஜ்ஜு இன்னைக்கு மக்பூல் ஆயிருமே அப்படின்னு சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், கூட்டங்கள் அதிகம், வலாக்கின் அல் ஹாஜ்ஜுல் கலீல், கம்மியான மக்களுடைய ஹஜ்ஜு தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார் உமர் ரலியல்லாஹு தஆலா. யார் தன்னுடைய கண்ணை, காதை, நாவை, உள்ளத்தை யார் பாதுகாக்கின்றாரோ அவருடைய ஹஜ்ஜு தான் போடும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய அமலை மக்பூலாக்கி வைப்பானாக, ஹஜ்ஜை அல்லாஹ் மக்பூலாக்கி வைப்பானாக. இதெல்லாம் ட்ரைனிங் இங்கிருந்து எடுக்கணுங்க, இங்கிருந்து எடுக்கணும். தஸ்கியத்து நஃப்ஸை கட்டுப்படுத்தும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்களே மக்கால, ஒரு சட்டம் கூட மக்கால வரல, தொழுகை மட்டும்தான் மேராஜ் போனப்ப கடமையாச்சு. தஸ்கியத்து நஃப்ஸை பத்தி தான், நஃப்ஸை பக்குவப்படுத்த ஆயிட்டு தான் இறங்குச்சு மக்கால் இருக்கும்போது. எல்லாம் மதீனா வந்த பின்னாடி தான் ஒவ்வொரு சட்டங்கள் வச்சு, நோம்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இன்னும் கஸ்ரு எல்லாம் வந்தது, எல்லாம் மதீனாக்கு வந்த பின்னாடி. அப்ப பிறை 9 மதீனாவோடு, இது மினாவோடு அரஃபாடு இருப்போம், பிறை 8 எங்க இருப்போம்? மினாவோடு இருப்போம், பிறை 9 அரஃபாடு இருப்போம், மக்ரிப் வரைக்கும் அங்க. அப்ப மக்ரிபுக்கு பின்னாடி பரப்பிட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்? முஸ்தலிஃபா வந்துருவோம், இரவு முஸ்தலிஃபா வந்துருவோம். இரவெல்லாம் முஸ்தலிஃபா அங்க வந்த பின்னாடி தான், அங்கதான் 1 மணிக்கு போனாலும் சரி, 2 மணிக்கு போனாலும் சரி, ஒரு பாங்கு சொல்லி மக்ரிப் 3 ரக்காத்து, ஒரு காம சொல்லி இஷா 2 ரக்காத்து, ஒரு பாங்கு சொல்லி காம சொல்லி மக்ரிப் 3 ரக்காத்து தொழுகணும். பிறகு ஒரு காம சொல்லி என்ன செய்யணும்? ஒரு பாங்கு தான், 2 பாங்கு இல்லை, காமத்தான் 2. அப்போ காம சொல்லி இஷா 2 ரக்காத்து தொழுகணும். பிறகு நாம என்ன செய்யணும்? திக்ருகள் இது பண்ணணும். கொண்டு போன உணவுகளை சாப்பிட்டு திக்ருகள் செய்யணும். எது வரைக்கும்? தஹஜ்ஜுத் தொழுகணும், சுபுஹ் வரைக்கும். சுபுஹ் முடிச்சுட்டு தான் அங்கிருந்து முஸ்தலிஃபா இருந்து பிறகு மினாவுக்கு வரணும், மினாவுக்கு வரணும். இப்ப எழுதிக்கிங்க, ஹஜ்ஜுடைய ஃபரது 3, ஹஜ்ஜுடைய ஃபரது 3.
உம்ராவுடைய ஃபரது 2, வாஜிபு 2 எழுதுறோம்ல, அது மாதிரி ஹஜ்ஜுடைய ஃபரது 3, ஹஜ்ஜுடைய வாஜிபு 7. இப்போ 3 ஃபரது சொல்றேன். இப்போ நம்ம என்ன செய்வோம், முஸ்தலிஃபால தங்கிட்டு பிறகு நம்ம என்ன செஞ்சிருவோம், நேரா மினாவுக்கு வந்துருவோம். மினாவுக்கு வந்து அங்கதான் முஸ்தலிஃபா தான் கல்லு பிறக்குவோம், சின்ன சின்ன கல்லா பிறக்கணும். சின்ன சின்ன கல்லா 70 கல்லு பிறக்கணும். எத்தனை கல்லுங்க? 70 கல். அன்னைக்கு பெரிய சைத்தானுக்கு 7 கல் அடிப்போம், துவா ஓத மாட்டோம். பிறை 10 அன்னைக்கு சைத்தானுக்கு கல் எறிஞ்சிட்டு நேரா வருவோம். நம்ம இப்ப இந்த அரசாங்கம் சொல்லிட்டாங்க, இந்த வருஷம் 770 ரியால் கட்டிடணும். முன்னாடியே 770 ரியால் கட்டிடணும். அங்க அவங்க அரசாங்கம் கொடுத்துருவாங்க, டைம் சொல்லிடுவாங்க. அப்ப குர்பானி கொடுக்கப்பட்டோம். குர்பானி கொடுக்கப்பட்டா முடி எடுத்துக்கலாம், முடி எடுத்துடலாம். முடி எடுத்து குடிச்சு நம்ம சாதா ட்ரெஸ்க்கு வந்துடலாம், யாராவது கட்டிடலாம். அதுக்கு பின்னாடி மினாவில் வந்து நம்ம மக்கா போகணும். மக்கா போய் தவாப் ஜியாரா செய்யணும். 7 முறை தவாப் செய்யணும், 7 முறை சை செய்யணும். இந்த சாதா ட்ரெஸ் எல்லாம் அப்ப ஏஹ்ராம் தேவையில்லை, அப்ப ஏஹ்ராம் தேவையில்லை. அதுக்கு பின்னாடி அதை முடிச்சு நேரம் மினா வந்துடணும். பிறை 11 அன்று, அன்று இரவு அங்க மினால தங்கணும். பிறை 11 அன்று 3 சைத்தான் கல் எறியணும். சின்ன சைத்தானுக்கு 7 கற்கள் அடிச்சுட்டு துவா செய்யணும். நடு சைத்தானுக்கு 7 கற்கள் துவா செய்யணும். பெரிய சைத்தானுக்கு கல் எறிஞ்சு துவா கூடாது. பிறகு 12 சின்ன சைத்தானுக்கு 7 கற்கள், நடு சைத்தானுக்கு 7 கற்கள், பெரிய சைத்தானுக்கு 7 கற்கள். அப்ப 13வது நாள் பிரியப்பட்டா இருக்கலாம், அது சுன்னத்தது. பிரியப்பட்டவங்க 14 நாளும் 13வது நாள் இருந்து அதே மாதிரி சின்ன சைத்தான், நடு சைத்தான், பெரிய சைத்தானுக்கு கல் எறியணும். இப்ப ஹஜ்ஜுடைய ஃபரது எத்தனைங்க? 3. முதலாவது இஹ்ராம் கூடிய நியத். எழுதிங்க, டக்குன்னு முடிச்சிடலாம். இஹ்ராம் கூடிய நியத். இரண்டாவது அரஃபாவில் தங்குவது. இது ஃபரதுங்க, ஹஜ்ஜுடைய ஃபரது இது. இரண்டாவது அரஃபாவில் தங்குவது. மூன்றாவது தவாஃபு ஜியாரா, ஹஜ்ஜுடைய தவாஃபு. ஹஜ்ஜுடைய தவாஃப்னு எழுதிக்க. இந்த 3 ஃபரது. ஹஜ்ஜுடைய வாஜிபு 7. அரஃபாவில் முடிச்சுட்டு முஸ்தலிஃபா வரும் பாத்தீங்களா, அன்று முழுவதும் முஸ்தலிஃபாவில் தங்குவது வாஜிபு. முஸ்தலிஃபாவில் தங்குவது வாஜிபு. மேல வாஜிபு 7ன்னு போட்டு முதலாவது முஸ்தலிஃபாவில் தங்குவது போட்டுங்க. இரண்டாவது பிறை 10 அன்று பெரிய சைத்தானுக்கு 7 கற்கள் எறிவது. இரண்டாவது வாஜிபு. மூணாவது வாஜிபு குர்பான் கொடுப்பது. எழுதிட்டீங்களா? நாலாவது வாஜிபு தலைமுடியே இறக்குவது. அஞ்சாவது வாஜிபு தவாஃப் ஜியாரா செய்றீங்கல்ல, அப்ப தவாஃப் ஃபரது. சை செய்றீங்கல்ல, சை வாஜிபு. ஹஜ்ஜுடைய தவாஃபில் சை வாஜிபு. எத்தனாவது? அஞ்சாவது. ஆறாவது பிறை 11, பிறை 11, பிறை 12, பிறை 11 துல்ஹஜ், பிறை 11, 12 இரவில் அங்கே தங்கி 3 சைத்தானுக்கும் கல் எறிவது வாஜிபு. 3 சைத்தானுக்கு, சின்ன சைத்தான், நடு சைத்தான், பெரிய சைத்தான். பிறை 11, 12 இரவில் தங்கி 3 சைத்தானுக்கு கல் எறிவது வாஜிபு. 2 நாளைக்கு. எத்தனை வாஜிபு முடிஞ்சிருக்கு? 6 வாஜிபு. எத்தனை வாஜிபு பாக்கி இருக்குது? 1 வாஜிபு பாக்கி இருக்கு. இந்த 1 வாஜிபு எப்பன்னு சொன்னா, பிறை 12 நீங்க சைத்தானுக்கு கல் எறிஞ்சிட்டீங்க, போயிடலாம். எங்க வந்துடலாம்? நம்ம ரூமுக்கு அஜிசியாக்கு வந்துடலாம். பிரியப்பட்ட பிறை 13 அன்று தங்கலாம். தங்கிறது சுன்னத்தது, வாஜிபு அல்ல, அது சுன்னத்தது. அப்ப தங்கனாலும் 3 சைத்தானுக்கு கல் எறியணும். 7வது வாஜிபு ஊருக்கு பெறப்படும் பொழுது தவாஃபுல் விதா, விடைபெறக்கூடிய தவாஃப். தவாஃபுல் விதா, விடைபெறக்கூடிய தவாஃப், இது வாஜிபு.
7 வாஜிப் முடிச்சுங்களா? எத்தனை ஃபரது? 3 ஃபரது ஹஜ்ஜுடைய ஃபரது. எத்தனை வாஜிப்பு? 7 வாஜிப். இதெல்லாம் நீங்க மனப்பாடாக்கிங்க. மனப்பாடமா இருக்கணும். புரிஞ்சுங்களா? ஆமா, இதான் ஹஜ். ஹஜ்ஜில் ட்ரைனிங் 3 மாசத்துக்கு அல்லாஹ் உங்களை டைம் கொடுத்துருக்கலாம். நிறைய துவா செய்யுங்க. பெருமையா இருந்துட வேணாம், பணத்தை கட்டிட்டுமே நம்ம போயிருமே. நிச்சயமா இல்லை. அல்லாஹ் உன்னுடைய நாட்டப்படி நான் ஹஜ்ஜுக்கா பணம் கட்டி விட்டேன். யா அல்லாஹ் எனக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தை கொடு. நீண்ட ஆயுளையும். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பிறப்புறதுக்கு தீனா சர்வீஸ்ல பிறப்புறதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு மீட்டிங் வைப்போம். மீட்டிங் எல்லாம் வர்றாங்க. கும்பகோணத்துல இருந்து 10 கிலோமீட்டர்ல கணவன் மனைவி அவங்க 2 வீலர்ல வர்றாங்க. 2 வீலர்ல வர்றாங்க. எங்க வர்றாங்க? ஹஜ்ஜுடைய மீட்டிங் வர்றாங்க. ஒன்னு எத்தனை நாள்ல பிறப்புறது? 15வது நாள்ல பிறப்பணும் ஹஜ். பணமெல்லாம் இதை கட்டி முடிச்சிட்டாங்க. வரும் பொழுது இவங்க அந்த இதுல நின்றுட்டு இருந்தாங்க, சிக்னல்ல நிக்கிறாங்க. திடீர்னு ஒரு காரை வந்து இவன் மேலே ஏற்றிட்டான். கணவன் மனைவி கீழே விழுந்து 2 பேத்துக்கு காலும் உடைஞ்சு வச்சு உடனே ஆம்புலன்ஸ் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. காலம் உறுதி என்ன ஆகும்? ஆப்ரேஷன் தான், 6 மாசமா. வர முடிஞ்சா? வர முடியும். அதே மாதிரி தான் பொறுமை என்பது இருக்கணும். ஹஜ்ஜில பொறுமை. கஷ்டங்கள் இருக்கும். நம்ம தொழுகும் போது என்னங்க தக்பீர் கட்டுறோம்? யா அல்லாஹ், நான் அசுருடைய ஃபரலான தொழுகை 4 ரக்காத் இந்த இமாமை பின்பற்றி கிப்லா முன்னைக்கு அல்லாஹ் தொழுகின் அல்லாஹ் அக்பர். அதான சார் ஃபரலான நோன்பு. யா அல்லாஹ், இந்த ஃபரலான நோன்பை உனக்காக நான் நோக்கின்றேன். இதான சொல்றோம். ஆனா ஹஜ்ஜில உம்ரால அல்லாஹும்ம இன்னி உரீதுல் ஹஜ்ஜ, நான் ஹஜ் செய்ய நாடியுள்ளேன், என்னுடைய ஹஜ்ஜை லேசாக்கு, ஏற்றுக்கள். அந்த ஹஜ்ஜை லேசாக்கு, உம்ராவை லேசாக்கு. இப்ப கஷ்டம் இருக்கும் தானே லேசாக்குன்னு சொல்றோம். என்னங்க? அப்ப கஸ்டம்ஸ்ல 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிக்கணும். நம்முடைய பொருளை நாம தான் தூக்கணும். நம்முடைய பொருளை நாம தான் தூக்கணும். வேற யாரும் தூக்க மாட்டாங்க. எல்லாம் கஷ்டம்தான். ஆனா வாலிபமான உள்ளவங்க பிறருக்கு உதவியா இருக்கணும். தொழுகையில் அல்லாஹ் கிடைக்க மாட்டான், நோம்புல அல்லாஹ் கிடைக்க மாட்டான், ஜகாத்துல ஹஜ்ஜ அல்லாஹ் கிடைக்க மாட்டான், ஹஜ்ஜில் அல்லாஹ் கிடைக்க மாட்டான். அல்லாஹ் அடையிறதுக்கு ஒரே ஒரு வழி, ஹிதுமத் கா ஹுதா பில்தா, பணிவிடை செய்வதில் தான் அல்லாஹ் கிடைப்பான். ஒரு அடியானுக்கு பணிவிடை செய்வதில் தான் அல்லாஹ் கிடைப்பான். என்னங்க? அதனால நம்ம பணிவிடை செய்யணும், பொறுமையா இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். இதே ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஹாஜியர் கூட்டு போறோம். ஒரு 400 ஹாஜியர் கூட்டு போறோம். ஜித்தா போய் இறங்கிட்டோம். நாங்களும் ஒரு 10 ஆலிம் இருக்கிறோம். ஜித்தா போய் இறங்கினோடனே கஸ்டம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு லக்கேஜை தூக்கி வண்டியில வச்சு ட்ராலியில் அவங்க தள்ளிட்டு வருவாங்க. வெளியே வந்தோன்னு ஒருத்தர் வந்தார். அதுக்கு வாங்க வாங்க எனக்கு விட்டார். போனோம். இதான் ஹஜ்ஜா, இதான் ஹஜ்ஜா. ரேட்டை விட்டு இறங்கி கஸ்டம்ஸ்ல 3 மணி நேரம் இருக்கிறேன் நான். அதுக்கு பின்னாடி ஜாமானத்தை தேடி நானே தூக்கி வண்டியில வச்சு தள்ளிட்டு வர்றேன். தேவையானக்கு நான் என்னுடைய ஊர்ல இருக்கும் பொழுது 100கணக்கான வேலையாட்கள் இருக்கிறாங்க. என் வீட்டுல இருந்து அடுத்த கால் என்னுடைய வாகனத்துல கார் இல்ல, கார் இருந்து கடைக்கு ஏசி ரூம்ல உட்கார்ந்து இருப்பேன். பெல்லடிச்சு ஆள் ஒடியாருவாங்க. இதெல்லாம் இவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாருங்க. கொஞ்சம் வார்த்தைகளும் கெட்ட கெட்ட வார்த்தையா வச்சு நாங்க சொன்னோம். அது ஏறாமல் இருக்கிறீங்க, பேசாதீங்க, கோவப்படாதீங்க, எல்லாம் உங்களுக்கு சேரு கொடுப்பா. எல்லாம் சொல்றான், லா தசீரு வாஜத்து விஸ்ர உக்ரா. நாளை கியாமத்துல யாருடைய சுமை யாரும் சுமக்க முடியாது, அவங்க தான் சுமக்க முடியும். அது மாதிரி ஹஜ் அது மாதிரி தான், அவங்க தான் சுமையை சுமந்தாகணும். பொறுமையா இருங்க அப்படின்றோம். என்ன பொறுமையா இருக்கு சொல்றீங்க? கஷ்டப்படுத்தி பொறுமையா இருக்கு சொல்றீங்களா? அப்படி இப்படின்னு வேக வேகமா பேசுறாரு. சரி, நாங்க பொறுமையா இருந்துக்கிட்டோம். கொஞ்சம் பொறுமைப்படுத்திட்டு எங்க பாத்ரூம் கேட்டார். பாத்ரூம் கேட்டு வாங்க கூட்டு போனோம். அது உள்ள போறீங்க, போயிட்டு பாதுகாப்பா வாங்க, நான் நிக்கிறோம், வெளியே வந்து உதவி செஞ்சுக்கலாம். உள்ள போன மனுஷனை ஆளை பார்க்க முடியல. 1/4 மணி நேரமாச்சு, 1/2 மணி நேரமாச்சு.
நாங்கள் வால்யூம்கிட்ட போய் பேசி பஸ்ஸு ஹாஜியில் உட்கார வச்சுருக்கோம். பஸ்ஸுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். இங்கே உட்காந்துருக்கோம். அரை மணி நேரத்துக்கு பின்னாடி ஹாஜின்னு உணங்குறாரு. என்னங்கண்டா விழுந்துட்டேங்கிறார். கடைசி ஆளை கொண்டு வந்து உடைச்சி பார்த்தா உள்ள உளுந்தவர் கால் ஒடிஞ்சு போச்சு. தூக்கிட்டு வந்து ஆம்புலன்ஸில் இதுக்கு அமிச்சாச்சு, ஆஸ்பத்திரிக்கு. மனைவி போயிட்டாங்க. கடைசி 4 நாளில் இந்தியாவுக்கு அமுச்சு விட்டான். ஹஜ்ஜு கிடைச்சா எதனால பொறுமை இல்லாத காரணத்தினால், பேசியது காரணத்தினால். அதனாலதான் நம்முடைய நாவை பாதுகாக்கணும், பொறுமையா இருக்கணும். ஹஜ்ஜு சாதாரணப்பட்டதில்லை. எல்லா மக்களுக்கும் ஹஜ்ஜை நசீபாக்கிற மாட்டான் அல்லாஹ். யாரெல்லாம் பொறுமையாக இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் அவை செய்கின்றார்களோ அவனுக்கு ஹஜ் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கி வைப்பானா. நிறைய விஷயம் இருக்குங்க ஹஜ்ஜுடைய விஷயம். சாதாரணப்பட்ட ஹஜ் அல்ல. நம்ம ஹஜ்ஜு மக்பூலான்னு சொன்னால் நிறைய கேட்டுக்கணும். உலமாக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுங்களா? 3 மாதம் இருக்குது. குர்ஆன் ஓதுங்க, பாபத்தியா இருங்க, ஹலாலா சாப்பிடுங்க, ஹலாலா சம்பாதிங்க, நல்லா செய்யுங்க. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளை தந்தல்வானாக. இந்த நிர்வாகிகளுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளை தந்தல்வானாக. ஏற்பாடு செய்து அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுப்பானாக. எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு ஜஸாக்குமுல்லாஹ் கைரல் ஜஸா என்ற நன்றியை சொல்லி முடிக்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். நிர்வாக ரீதியான ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த ஆய்வு செய்யக்கூடிய ஆணையருக்கு கடந்த ஆண்டு எங்களுடைய தீர்ப்பை பற்றி 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆர்மி அதாவது வருவாயை கொண்டிருக்கிறேன். கடந்த ஆண்டு அங்க போய் எங்களுக்கு ஆய்வு வார செய்யறேன். எங்களுக்கு பள்ளிக்கு இது செய்யறேன். அதனால மக்களை வளர்க்கணும்னு சொன்னோம். மேக்சிமம் அவர்கள் செய்து ஓரளவுக்கு 80% நாங்கள் முடிச்சிட்டோம். ஒரு 20% தான் இருக்கு. இது போல எங்கள் பள்ளியின் அருகாமையிலே நஷ்டத்துக்கு சம்பந்தப்பட்ட வகுப்பு செய்யப்பட்ட ஒரு 4000 ரூபாய்க்கான இடம் இருக்கு. மற்ற பிள்ளைகள் குறைந்தது 100-120 பிள்ளைகள் மக்களும் ரெஸ்ட்ரிக்ஷனோடு இங்கே நடைபெறுவதற்காக பாதுகாப்பு நாங்கள் செஞ்சிருக்கோம். இப்போ கட்டணம் கட்டலாம். இப்போ உங்கள்கிட்ட கொடுக்குற ப்ரொபோசல் என்னன்னா, நீங்க இந்த பக்கத்தில் உள்ள மொத்தசாவுக்கான இடம் கட்டுவதற்காக நீங்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் போதுமானோம். அவர் யாரையாக உங்களுக்கு வரணுமோ நிச்சயமாக வந்துடும். அதை நாங்கள் செய்யுமாறு நிர்வாகத்தின் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வழியாக நன்றியோடு வழங்கி உங்களுடைய துவாரோடு சொல்லிக்கிறோம். இது ஹாஜிமார்கள் அனைவருக்கும் இந்த பையன் சார்பாக கிஃப்ட், அதாவது பேக்கேஜ் ஒன்று கொடுத்துருக்கோம். அதில் வந்து 50 ரூபா ஒவ்வொரு ஹாஜிகளுக்கும் கொடுத்துருக்கோம். ஆண் ஹாஜிகளுக்கு பெல்ட்டு, அதுக்காக ஒவ்வொரு ஹாஜிகளுக்கும் சப்பல்ஸ் போடுறதுனால ஒரு கவர். ஏன்னா அங்கே போய் வாழ்ந்துட்டு போக முடியாது. இதை கவர் நீங்கள் போட்டுக்கிறோம், சப்பல் உள்ள கொண்டு போயிடலாம். அதுக்கு பவுச்சு இப்போ அத்தர் பாட்டில் சில அன்போடு இந்த நேரத்தில் ஹாஜிகளுக்கு கொடுத்து சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. அதை நாங்கள் இந்த ஒப்படைக்கிறதுக்கு காத்திருக்கோம். நீங்க குரூப் ஹெட்டு, அதாவது தொழிலுக்கு பிறகு குரூப் ஹெட்டு வந்து கேட்டு வாங்கிட்டு போயிடலாம். தயவுசெய்து அதை கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு நன்றியோடு நம்முடைய கொள்கையை வெளியும் சார்பாக நடத்தி அதற்கு அடுத்த தோழி இந்திய தொழிலை டைம் பண்றாங்க. அவன் நாடாவிட்டால் அனுபவம் அசைந்திருக்காது. நிகழ்வு நடத்த நாடிய அல்லாஹ்வுக்கு முதல் நன்றி. அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியினை ஈரோடிலிருந்து திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து பண்டிகை தந்த அஷ்டமட்டி முன்னாள் அஷ்டமட்டி நன்றி. இதை ஏற்று நடத்திய நிர்வாகத்தில் சதகோதா ஆதியார், கனிமாதியார், குருகவி ஆதியார், மரியன் நசீர் ஆதியார், சாவுமீராஜர் அவர்களுக்கும், பள்ளியின் தலைமை இமாம் இப்ராஹிம் அப்துல்லி ஹதரத் அவர்களுக்கும், பள்ளியின் முஹத்தின் கலீம் ஹதரத் அவர்களுக்கும், ஆசிரியர் அன்சாரி அவர்களுக்கும், மொழி அமைப்பு கொடுத்த தௌஃபீக் அவர்களுக்கும், மதுரையிலிருந்து வருகை தந்த மன்சூர் ஆதியார், சேகத்துல்லா ஆதியார், இப்ராஹிம் ஆதியார், மகாவுதீன் மருத்துவர், ஜாயித் ஆதியார் மற்றும் நிறைவாக சிறப்பான சொற்பொழிவை தந்த வட்டார ஜமாத்துலமா சபை தலைவர் கூடிய கலீமுர் ரஹ்மான் ஹசரத் அவர்கள், எங்களுடைய அழைப்பை ஏற்று நிறுவனத்திற்காக வேண்டி வந்த சாதிக் ஆதியார், முகமது இத்ரீஸ், மாதவர்ஜி, மௌலானா ஹாரிஸ், தௌஃபீக், அப்துல் காதர், முஜமில் பர்வேஸ் ஆகிய அனைவருக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹஜ் சம்பந்தமான பல செய்திகளையும், ஜம்ஜம் நீரினுடைய சிறப்பு, மதீனாவுடைய சிறப்பு, இது போன்ற பல சிறப்புகளை பள்ளியினுடைய தலைமையுமாம்
அவங்க போன ஆண்டு ஃபுல்லா வீடியோவா பேசி டால்சலாம் அவங்க யூடியூப் சேனல்ல போட்டுருக்காங்க. அவசியம் அதை கேட்டு பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிறைவாக வருவார்கள். மாலிகாஜியர் அவர்களை கவனியம் செய்யப்படுகிறார்கள். நாளைக்கு ஜாகிர் ஹுசைன் ஹாஜியார் அவர்களுக்கு கவனியம் செய்யப்படுகிறது. நாளைக்கு தொழுகைக்கு பிறகு உங்களுடைய சந்தேகங்களை மாலிகாஜியர் கேட்டுக்கங்க. அவங்க இறக்கிதான் இன்ஷால்லா போவாங்க. அதற்கு வந்து நிறைவாக اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم يا بارك وبارك ويا اخر الاخرين ويا القدس المبين ويا راحم المساكين ويا ارحم الراحمين. حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير. يا حي يا قيوم برحمتك استغيث. يا حي يا قيوم برحمتك استغيث. يا حي يا قيوم برحمتك استغيث. اللهم ارزقنا عند بيتك المحرم وزيارة نبينا وسيدنا محمد صلى الله عليه وسلم. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. சிறப்பான கல்வி ஏற்பாடுகள் செய்த எங்களுடைய தாரசலாம் பட்டியலிய நிர்வாகிகள் தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் இமாம் அவர்களுக்கும் ஆசிரியர் கருதி அவர்களுக்கும் இன்னும் கட்சி கமிட்டி நண்பர்கள் அனைவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அத்தனை பெற்றார்கள் தாய்மார்கள் அலுவலர்கள் நாம் நீண்ட அமைதி என்பது வாயாக ஆரோக்கியம் என்பது வாயாக நாம் இந்த சிறப்பான பதிவு ஏற்படுத்திய இந்த சிலைகளுடைய வாழ்க்கையை பழக்கத்தை என்பது வாயாக வருடம் 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 யாருன்னா இந்த பண்டிகையை கட்டுரை விளக்கு கூட்டங்கள் நடைபெறக்கூடிய வாழ்க்கை ருசி பார்க்க வாயாக இந்த பண்டிகைக்கு தேவையான அந்த உதவிகளை இந்த மக்கள் செய்யக்கூடிய வாழ்க்கை ருசி பார்க்கிறது வாயாக எங்களுடைய கட்டை மக்குரான வாயாக வாயாக தியாகத்தை நீ மக்குராக வாயாக எல்லா மக்களுக்கும் இந்த அஞ்சலி வாழ்க்கை ருசி பார்க்கிறது வாயாக எங்களுடைய அனைத்து நாட்கள் வாயாக எங்களது வாக்களை ஆய்வு சொல்லுவாங்க நாடாக்கள் வருமானங்கள் சத்திக்கு என்று சொல்றார்கள் அசகாக்கள் உதவிகளுக்கான விரிவாயாக صلي على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. Salah jumpa terjadi dalam kehidupan manusia.